நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், குஸ்கா, பிரியாணின்னு ஆங்கிலத்துல நிறைய பேர் சொல்றீங்கல்ல. ஆனா நம்ம தாய்மொழியான் தமிழ்ல சோறுங்கிற ஒரே வார்த்தைக்கு 27 விதமான பெயர்கள் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. சூடாமணி நிகண்டு அப்படின்ற ஒரு புத்தகத்துல நம்ம முன்னோர்கள் சோற வெறும் சோறா பார்க்கல, அதுக்கு மொத்தம் 27 வகையான பேர் வச்சு அதை அழைச்சிருக்காங்க. அசனம், அடிசில், அமலை, அயினி, அன்னம், உண்டி, உணா, ஊன், ஓதனம், கூழ், சரு, சொன்றி, சோறு, துற்று, பதம், பாத்து, பாலிதம், புகா, புழுக்கல், புன்கம், பொம்மல், போனகம், மடை, மிசை, மிதவை, மூரல், பல்சி. இந்த பேர்லாம் உங்களுக்கு புதுசா இருக்குல்ல. இது எல்லாமே சாப்பாடு, சோறு அப்படின்றதுக்கான தமிழ் சொற்கள் தான். சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு சொல்லி நம்ம ஆதி தமிழர்கள் மருந்தே உணவுன்னு வாழல, உணவே மருந்துன்னு வாழ்ந்து காட்டி 64 கலையும் கத்துக்கிட்டு யாதும் ஒரே யாவரும் கேளீர்னு உலகத்துக்கே பாடம் சொன்னவங்க. நாம அந்த பழமையை மறந்து போனதுனாலதான் இன்னைக்கு படாத பாடுபடுறோம். இனிமேலாவது நம்ம மொழியுடைய ஆழத்தையும் முன்னோர்களுடைய அறிவையும் புரிஞ்சுக்குவோம். சோறு அப்படின்ற வார்த்தையும் தமிழ் வார்த்தை தான். ஆனா சோறு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றதை தாண்டி இப்ப நான் சொன்ன 27 வார்த்தைகள்ல ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.